குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் ஸ்பரிச பாகவதர். இவருக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு கல். அந்த கல் என்ன? ஒரு வேதி, ஒரு ரசாயன கல், ஸ்பரிச வேதிக்கல். அந்த கல் கிடைச்சிருக்கு. அந்த கல்லை எந்த இரும்பு மேலே வச்சாலும் தங்கமாக மாறிடும். தங்கமாக சேர்க்கிறார். அந்த தங்கத்தை விற்று என்ன பொருள் வேணுமோ வீட்டுக்கு வாங்குறார். ஆனால் வெளியில் எப்படி நடந்துக்கிறார்? அந்த ஏழ்மை அதில் மாறவே இல்லை. வெளியில் பொறுத்த வரைக்கும் ஒரு பஞ்சப்பாட்டு பாடி தான் இன்னும் அதே ஏழ்மையில் இருப்பது போலவே காட்டிக்கொள்கிறார். ஏன்? இவற்றை பொருள் சேருது, இந்த கல் இருக்குன்னு தெரிஞ்ச எல்லாரும் இவற்றை வந்துடுவாங்க, அந்த கல்லை எப்படி பிடுங்கிட்டு போகிறதுன்னு பார்ப்பாங்க. தனக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டு விடுங்கிறதுனால இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஆனால் இவருடைய மனைவி சொன்னேன் இல்லையா, என்ன பேர்? கமலாபாய். இந்த பெண்கள் கிட்ட சில ரகசியங்கள் அதிக நாட்கள் இருக்காது. அதுவும் சந்தோஷம் தொடர்பானவை. ஒரு பெண்ணு நல்ல சந்தோஷமாக இருக்கா, அவளுக்கு எல்லாம் கிடச்சிடுச்சு அப்படின்னா யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சா கூட பக்கத்து வீட்டு அம்மாவை கூப்பிட்டு, பாத்தியாடி நேற்றுக்கு நான் வாங்கின இந்த வைர நெக்லஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த அம்மா பார்த்துட்டு சொல்லணும், அப்பா பிரமாதமாக இருக்குடி, உன் கழுத்துக்கு ரொம்ப அம்சமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த அம்மாவுக்கு குளிர்ச்சி. பெண்கள்கிட்ட ரகசியங்கள் தங்காது. இந்த அம்மா கமலாபாய் இருக்காங்க இல்லையா, இந்த கமலாபாய்க்கு ரொம்ப தோழி யாருன்னா ராதாபாய். அந்த ராதாபாய் யாரு? நாமதேவருடைய மனைவி. நாமதேவர் யாரு? பண்டரிபுரத்து மகான். பண்டரிபுரத்து மகான் மட்டுமல்ல, பகவான் விட்டலனோடு நேருக்கு நேராக பேசக்கூடியவர், விட்டலனோடு விளையாடக்கூடியவர். ரெண்டு பேரும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நம்ம சொல்லும் இல்லையா, திருவாரூரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் அங்கே இருக்கிற ஈஸ்வரன் தியாகராஜ பெருமானையும் சொல்லுவோம், ரொம்ப நெருங்கின தோழர்கள். அதுபோல நாமதேவரும் விட்டலனும். இந்த நாமதேவருடைய மனைவி ராதாபாய். ராதாபாயும் கமலாபாயும் க்ளோஸு. ரெண்டு பேரும் நெருங்கின தோழிகள். ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? காலங்கார்த்தால குடத்தை எடுத்துட்டு சந்திரபாகா நதிக்கு போயிட்டு இங்கே ஸ்நானம் பண்ணிட்டு அங்கேருந்து குடத்தில் ஜலம் கொண்டு வருவாங்க. அன்றைக்கெல்லாம் தண்ணியெல்லாம் வீட்டில் கிடையாது. இன்றைக்கி அடி பம்பு, குழா, மோட்டாரு எல்லாம் சொல்கிறோம். இன்றைக்கி அந்த காலத்தில் ஒன்றும் கிடையாது. ஒரு ஆறு, குளம், அங்கே போய் தான் ஜலம் எடுக்கணும். அங்கேருந்து தான் தண்ணியை கொண்டு வரணும். இவங்க ரெண்டு பேரும் போவாங்க, ஒன்றா போவாங்க. போய் ஆற்றுக்கு போய் நீராடிட்டு சந்திரபாகாலேருந்து ஜலம் கொண்டு வருவாங்க. ரெண்டு பொம்பளை ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா சும்மாவா போவாங்க? ஏதானு பேசிகிட்டே போவாங்க. அப்படி பேசிட்டு போகிறப்ப கமலாபாய் ராதாபாயை பார்த்து கேட்குது. கமலாபாய்ங்கிறது யார்? ஸ்பரிச பாகவதருடைய மனைவி. ராதாபாய் யார்? நாமதேவருடைய மனைவி. நாமதேவர் ஏழ்மை. ஏன்னா பகவானுக்கு அர்ப்பணம் செய்யக்கூடியவர், பகவான் கூட பேசக்கூடியவர். அவர்கிட்ட காசு பணம்லாம் கிடையாது, ஏழ்மை. இந்த ராதாபாயை பார்த்தோம் ஏழ்மையாக தான் இருப்போம். ஒரு கயிறு இருக்கும், ஒரு சாதாரணமான புடவை, நஞ்சு போன புடவை. ஒரு ஏழ்மையின் சொரூபமாக ராதாபாய் காணப்படுவாள். இப்போ கமலாபாய்க்கு வசதி கூடிடுச்சு. அங்கங்கே நகைகள், புடவெல்லாம் நல்ல அழகழகான புடவை எல்லாம் கட்டிக்க ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அதான் கல் இருக்க, அப்படி வச்சா இரும்பு தங்கமாயிடுமே, அந்த தங்கத்தை வச்சா பல பொருட்கள் வாங்கலாமே. அதனால் ஒரு உயர்ந்த நிலைக்கு போயாச்சு. இந்த கமலாபாய் ராதாபாய்கிட்ட தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது கேட்குறாங்க, ஏண்டிம்மா ராதாபாய், இன்னும் எத்தனை நாளாக நீ இப்படியே இருப்ப? உன் முகத்தை பார்த்தாலே ஒரு ஏழ்மை களை தெரியறதேம்மா. உன்னோட கழுத்தில் நகையே இல்லையே, உன்னோட கையில் பார்த்தா கண்ணாடி வளையல்களை போட்டு கொண்டு இருக்கிறாயே, ஒரு நஞ்சு போன புடவையை கட்டின்னு இருக்கியே, நீ எல்லாம் எப்பம்மா வசதிக்கு வருவ அப்படின்னு கேட்குற. இதை கேட்டோன்னே
இந்த ராதாபாய் சொல்கிறாளாம், ஆமாண்டி எப்படின்னு தெரியல, நீ வசதியாக இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அந்த பகவான் எனக்கு எப்போ கண் தரப்பான்னு தெரியலன்னு சொல்கிறாளாம் ராதாபாய். இதனுடைய தொடர்ச்சி என்ன? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.